விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டத்தில பார்த்தீங்கன்னா, இந்த மாரவாடின்ற ஏரியா, அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாவுல இந்த சாமக்கோல் வயலு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஹில்ஸ் ஏரியா. இந்த மலை மேல தான் பார்த்தீங்கன்னா, நம்ம சோலார் நெறைய பண்ணி குடுத்துட்ருக்குறோம். இது பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண ஏரியா ஒரு 1 1/2 கிலோமீட்டர் தூரத்தில தான் இருக்கு. 1 2 கிலோமீட்டர் தூரத்தில இருக்கு. பாருங்க, இந்த பக்கம் மேல அந்த மேட்ட நெறைய விட்டு அங்க நம்ம சோலார் போட்டு குடுத்துருக்கோம். மோட்டார் பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்மோவுல 45 ஸ்டேஜ் எடுத்திருக்காங்க. அதாவது 900 அடி வேலை செய்கிற பம்பு 850 அடியில் நிறுத்தியிருக்கு. நல்ல ப்ரெஷருங்க. சோலாரில் பார்த்தீங்கன்னா, நம்ம இது 6 ஹெச்பின்றதுனால 14 பிளேட் பண்ணியிருக்கிறோம். இது 12 பிளேட் பண்ணாலுமே நல்லா ஓடும். கஸ்டமரோட இது என்னென்னா, இதுக்கு முன்னாடி அந்த ஏரியாவில் நம்ம ஒன்று பண்ணி கொடுத்துருந்தோம். அதே லெவலில் வேணும், எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, தண்ணியோட ஈல்டு எக்கானோட குறையக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டார். பாருங்கள், வெயிலே கிடையாது, ஆனால் இந்த ப்ரெஷர் வந்துட்டு தான் இருக்குது இப்போ வரைக்குமே. சுத்தமாக வெயில் இல்லை. ஏன்னா இப்போ நம்ம எங்கள் தமிழ்நாட்டில் தருமபுரி மாவட்டத்துக்கு பார்த்திங்கன்னா மழை அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த டைம்லையுமே இந்த ப்ரெஷர் வந்துட்டுருக்கு. இந்த குறைந்த வெயிலுக்கே பார்த்திங்கன்னா 42 43 போயிட்டுருக்கு. ஏன்னா பேனல் கொஞ்சம் அதிகமாக போட்டதுனால அந்த அளவுக்கு ப்ரெஷர் சூப்பராக இருக்குங்க. இது போல் சோலார் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அதுவும் இல்லாமல் நம்ம இந்த பிஎல்டிசி எல்லாம் பண்ணாமல் பியூர் ஏசி மோட்டார் மட்டும் பண்ணுறோம். வேணுன்றவங்க தாராளமாக கூப்பிடுங்க. பிஎல்டிசி தண்ணி அதிகமாக வருதுன்றதுக்காக அதை பண்ணிக்கிட்டு தொந்தரவு படாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பேனல் அதிகமாக போட்டு கூட லைஃப் லாங் நல்லா இருக்கிற மாதிரி சோலார் போட்டுக்கோங்க.